ஆணாவும் பெண்ணாவும் அந்த அந்த ஒரே படத்தில் அந்த 2 கேரக்டருக்கும் வித்தியாசம்லாம் காட்டி நடிக்கணுங்கிறதுனால அது ஒரு டிரான்ஸ் பர்சன் நடித்தா நல்லாயிருக்கும்னு நான் நினச்சதால ஐ டிட் மை செல்ஃப். ஹலோ, மை நேம் இஸ் பானு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண என்ன மாதிரி ஒரு பர்சனால தான் முடியும். அதனால அந்த அந்த நுவான்சஸ் எல்லாம் ஈஸியாக கொண்டு வர முடிஞ்சுது. அந்த ஒரு சமநிலையாக எழுத முடிஞ்சுது. பொள்ளாச்சியில் நடந்தால் அதுவும் ஒரு ஸ்கூல் செட்டப்பில் ஒரு டீச்சர் அந்த மாதிரி நடந்தால் படத்தில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் கொண்டு வரலாம்னு சொல்லி ஸோ அப்படி இது பண்ணோம். ஸ்டோரியோட ஒன்லைன் 2020 எழுதும் போதே இந்தியாவில் ஒரு ஸ்கூலில் ஒரு ஹை ஸ்கூல் டீச்சராக இருக்கிற ஒரு பர்சன் மாறுறாங்க அப்படிங்கிறது தான் ஒன்லைனாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக் நான் ஸ்கூலுக்கு வரும்போது பொண்ணா மாறி தமிழ் வருவேன். தமிழ் சினிமாலையும் இந்தியன் சினிமாலையும் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை, காமெடியாவோ இல்லை கெலிக்காவோ யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப பரிதாபமாக மெலோட்ராமேட்டிக்கான கேரக்டர்ஸாக அப்படி போர்ட்ரே பண்ணுவாங்க. எனக்கு அது ரெண்டும் வேண்டாம். நான் பொண்ணாக மாறினதுக்கு அப்புறமா யாருமே என்கிட்ட வந்து நீங்கள் எப்படி என்ன அப்படிலாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாள் வரும்போதே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஃபீமேல் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுங்க, அந்த மாதிரி ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான அட்மாஸ்பியர். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், கண்டிப்பாக இது இந்தியாவில் நடந்துச்சுன்னா. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். Welcome Tamil Sangam presents Deepavali Kondattam 2024 on 27th October in London. Media partner Rednool. Hello ma'am, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். Thank you for this interview. Oh my god, thank you so much for coming. இப்போ வந்துட்டு நீங்கள் டிரெக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி இன்ஃபேக்ட் ரைட் பண்ண ஒரு மூவி தான் வந்துட்டு நீல நிற சூரியன். அது இப்போ ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்லா ஓடுதுன்னு சொல்லலாம். பிகாஸ் ஐ வாட்ச் தி ட்ரெய்லர் அண்ட் ஐ பர்சனலி லவ்ட் இட். Thank you so much. நீங்கள் இந்த பர்டிகுலர் ஜானி எப்படி பார்க்குறீங்க? லைக் யூர் அன் ஆக்டர், யூர் அ டிரெக்டர், யூர் அ ரைட்டர். ஸோ இது எப்படி மேம் இருக்கு உங்களுக்கு? பாதி சமயம் ஐ திங்க் nobody else was ready to do. அதனால வேறு வழி இல்லாமல் நான் பண்ணினேன். பட் ஆல்சோ இது வந்து ஒரு ஒரு ஸ்மால் பட்ஜெட் மூவி. இப்போ அந்த ஒரு இந்த மாதிரி ஸ்மால் பட்ஜெட் மூவியில் யூஸ்வலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் வந்து தேல் ஆல்வேஸ் டான் அ லாட் ஆஃப் ஹேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சினிமாட்டோகிராஃபர் தான் எடிட்டர், மியூசிக் டைரக்டர், டிஐ கலரிஸ்ட் எல்லாமே. ஸோ எங்கள் 2 பேத்துக்கு நடுவில் நாங்கள் படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். த திங் இஸ் வெரி ஆஃப்டன் transgender பீப்புளோட போர்ட்ரேயல் தமிழ் சினிமாலையும் இந்தியன் சினிமாலையும் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்கள காமெடியாவோ இல்லை கெலிக்காவோ யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ரொம்ப பரிதாபமாக மெலோட்ராமேட்டிக்கான கேரக்டர்ஸாக அப்படி போர்ட்ரே பண்ணுவாங்க. எனக்கு அது ரெண்டும் வேண்டாம், ஒரு சமநிலையாக ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணும்போது, ஸோ அந்த மாதிரி எழுதணுன்னா யூ ரியலி நீட் டு பி வெரி கான்ஷியஸ், ரைட்? இந்த மாதிரி இந்த கேரக்டரில் இந்த ஒரு சாயல்லாம் வரக்கூடாது அப்படின்னு எழுதணும். அப்படின்னா அது சம்டைம்ஸ் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண என்ன மாதிரி ஒரு பர்சனால தான் முடியும். ஐம் நாட் சேயிங் ஐம் கிரேட் ஆர் எனி திங், ஐம் ஜஸ்ட் சேயிங் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்துச்சு. அதனால அந்த அந்த நுவான்சஸ் எல்லாம் ஈஸியாக கொண்டு வர முடிஞ்சுது. அந்த ஒரு சமநிலையாக எழுத முடிஞ்சுது. இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது ஒரு வெரி என்ன சொல்கிறது, ஒரு சென்சேஷனலைஸான ஒரு விஷயமா, ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். பட் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, அந்த ட்ரான்சிஷன் வந்து ஒரு பர்சனோட வாழ்க்கையில் அவங்களுக்கு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை சாதாரணம் அப்படின்னு சொல்லி கடந்துட்டா நிறைய பேருக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை வந்து ரொம்ப பெருசாக ஒன்று பார்க்குறதும், அதை பற்றி அதிகமாக பேசுகிறதும், அதை பற்றி யூனோ எக்ஸ்ட்ரீம் டிஸ்கஷன்ஸ் அவுட் சைட் அவங்க லைஃப் இல்லாமல் நார்மலைஸ் பண்ணினா, எக்ஸாக்ட்லி தட்ஸ் த ரைட் வேர்டு, நார்மலைஸ் பண்ணினா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாருக்கும். இல்லாட்டி அதை பற்றியே ஒரு 100 பேர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்த ஒரு ஃபீலிங் இருக்கும், ரைட்? அகெயின் ஸோ அதுக்கு ஐ ஹேட் டு ரைட் இட் மை செல்ஃப். அப்புறம் நான் சில டைரக்டர்ஸ்லாம் பேசினேன், ஒரு ஏடிஸ் அவங்ககிட்டலாம் பேசினேன், இந்த மாதிரி இதை வந்து எனக்கு பிடிச்ச அந்த விஷுவல் லாங்குவேஜாக கொண்டு வரணும்னு. பட் வி ஹேட் க்ரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ். நான் என்னை இன்ஸ்பயர் பண்ண 2-3 படங்கள், எஸ்பெஷலி திதி கன்னடாவில் ஒரு படம், டு லெட் செழியன் சார் எடுத்த படம், அப்புறம் சைத்தன்ய தமானி எடுத்த கோட்டுன்னு ஒரு படம். இந்த 3 படமும் அந்த வருஷத்துக்கான நேஷ்னல் அவார்டு வாங்கின படங்கள். இந்த 3 படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசே இட் ரிஜெக்ட்ஸ் எனி கைண்ட் ஆஃப் சென்சேஷனலிசம். என்ன மேட்டரோ அது மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு அந்த எமோஷன் ரொம்ப அது ஃபீல் ஆகும். அதே மாதிரி என்னோடய படம் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். வேறு யாரும் அந்த க்ரியேட்டிவ் இதுக்குள்ளே வராதனால சரி அது நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். தென் ஆக்டிங் ஆணாவும் பெண்ணாவும் அந்த அந்த ஒரே படத்தில் அந்த 2 கேரக்டருக்கும் வித்தியாசம்லாம் காட்டி நடிக்கணுங்கிறதுனால அது ஒரு டிரான்ஸ் பர்சன் நடித்தா நல்லாயிருக்கும்னு நான் நினச்சதால I did myself. Okay.
நீங்க வந்துட்டு ட்ரான்ஸ் பீப்புள போய் அப்ரோச் பண்ணீங்களா ஃபார் திஸ் ரோல்? இன்ஸ்டெட் ஆஃப் யூ ஆக்டிங், நீங்க வந்துட்டு மத்த ஆக்டர்ஸ் ஹூ ஆர் ட்ரான்ஸ் அவங்க கிட்ட போயிட்டு நீங்க அப்ரோச் ஒரு 2, பண்ணீங்களா? 3 பேத்துக்கிட்ட நான் கேட்டேன். பட் என்ன ஒரு இதுன்னா, அவங்க எல்லாம் ட்ரான்சிஷன் ஆகி கம்ப்ளீட்டா பொண்ணா இருக்கிற அந்த ஒரு நிலைமையில, அவங்கள திருப்பி நீங்க வந்து இது ஹேர் கட் பண்ணிட்டு, ஆனா கம்ப்ளீட்டா அது மாரி நடங்க. அன்லர்ன் எவ்ரிதிங் யூ ஹேவ் டு லேர்ன் டு பிகம் அ வுமன் அப்படிலாம் சொல்லும்போது, இட் வாஸ் அ பிட் டிஃபிகல்ட் ஃபார் தெம். ஸோ ஐ தாட் ஓகே மேபி ஐ ஷுட் டூ இட் மை செல்ஃப். யா. ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மூவிக்காக போயிட்டு ப்ரொடியூசர்ஸ்ட்ட பிட்ச் பண்ணும்போது, அக்கார்டிங் டு யூ எந்த ஒரு பாயிண்ட்ல அவங்க இம்ப்ரெஸ் பண்ணி உங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு? தட் ஓகே ஷீல் டூ திஸ் அஸ் த பெஸ்ட் வே அஸ் பாசிபிள் அப்படின்னு அவங்களுக்கு எப்படி தோணுச்சு? எந்த பாயிண்ட்ல தோணுச்சு? ஆக்சுவலி இட் வாஸ் தி அதர் வே அரவுண்ட். ஓகே. நான் வந்து 2019ல ஐ ஹேட் டிசைன் ஸ்டுடியோ கால் டூத் ஸ்டுடியோ. சில டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளை எம்ப்ளாய் பண்ணி இட் வாஸ் ஆக்சுவலி அ வெட்டிங் கட்டூர். ஐ வாஸ் டிசைனிங் க்ளோத்ஸ் ஃபார் சம் டைம். வேறு பொழப்பு இல்லாமல் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நான் கொஞ்ச நாள். அப்போது ஐ ஹேட் கிவன் இன்டர்வியூ டு அதை பார்த்துட்டு மாலாமணியன் மேடம் வந்து எங்ககிட்ட ஒரு கதை இருக்குது, ஒரு டைரக்டர் இருக்கார், அது வந்து ஒரு ட்ரான்ஸ் பர்சனை பற்றின கதை, நீங்கள் அதில் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்க வந்து நான் பெங்களூரில் இருந்தேன், அவங்க சென்னையில் இருந்தாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு இது பெங்களூருக்கு வந்து ஒரு கஃபேல 3 மணி நேரம் அவங்க கதையை சொன்னாங்க. அந்த டைரக்டர் எக்ஸ்பிளைன் த ஸ்டோரி. அந்த ஸ்டோரியில் என்னென்னா, அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு தேர்ட் பர்சனோட பார்வை தான் இருந்துச்சே தவிர அந்த சட்டிலிட்டி நுவான்ஸ்லாம் அதில் இல்லை. ஸோ அதனால் மேடம்கிட்ட சொன்னேன், மேடம் எனக்கு இந்த கதை அவ்வளோவா செட் ஆகலை, பிகாஸ் ரொம்ப ஜெனரிக்காக இருக்குது, வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, நான் வந்து ஒரு ட்ரான்ஸ் பர்சன் பற்றி கண்டிப்பாக எனக்கு படம் எடுக்கணும்னு ஆசை, நீங்கள் தான் நடிக்கிறீங்க, ஆனால் நம்ம ட்ரை பண்ணலாம், அதாவது ரைட்டர் டைரக்டர் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. தென் 2020ல ஐ லெஃப்ட் டு சோல், சவுத் கொரியா. தட் இஸ் வேர் ஐ வாஸ் டியூரிங் லாக்டவுன். அந்த சமயத்தில் தான் சரி நம்மளே எதுனா என்ன அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் கிடைச்சாங்க. அவங்க தான் வந்து நம்ம ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லி அதுக்கப்புறம் இது ஆரம்பிச்சது. ஷீ ஸ்டார்டட் த ஹோல் திங் ஆக்சுவலி, மாலாமணியன் மேடம். ஓகே. ஸோ எந்த பாயிண்ட்ல நீங்கள் வந்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு இங்கே உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கம்பேர்ட் டு தி ட்ரான்ஸ் விமன் பீப்புள் இன் இந்தியா, ரைட்? ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கதையாக எடுத்து எழுதணும் அப்படின்ற பாயிண்ட், அந்த ஸ்பார்க் எப்போ எங்கே வந்துச்சு? ஸோ நான் அது வந்து ஸ்டோரி எழுதும்போதே அது மாதிரி தான். பிகாஸ் இப்போது நான் வந்து ஆண்லேருந்து பெண்ணாக மாறினது வென் ஐ வாஸ் இன் அமெரிக்கா, அமேசானில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது என்னோடய ட்ரான்சிஷன் ரிலேட்டிவ்லி ஈஸியாக இருந்துச்சு. அப்படின்னா அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து ஒரு சப்போர்ட்டிவான, ஒரு கொலாபரேட்டிவான, ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு அட்மாஸ்ஃபியர், ரைட்? நான் பொண்ணாக மாறினதுக்கப்புறமா யாருமே என்கிட்ட வந்து நீங்கள் இப்போ எப்படி என்ன அப்படிலாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. நான் ஃபஸ்ட் நாள் வரும்போதே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, ஃபீமேல் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுங்கள், ஐ மீன் அந்த மாதிரி ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான அட்மாஸ்ஃபியர். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், கண்டிப்பாக இது இந்தியாவில் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி நடக்க சான்ஸே இல்லை. ஸோ ஐ வாஸ் ஆஸ் அ கிரியேட்டிவ் பர்சன் ஐ வாண்டட் டு எக்ஸ்ப்ளோர். இப்போ ஒருவேளை இந்தியாவில் நடந்துச்சுன்னா, நான் முதல்ல சென்னையில் அதை பிளேஸ் பண்ணியிருந்தேன். தென் ஐ தாட் ஓகே இன்னுமே ட்ராமா ஆட் பண்ணுனா ஒருவேளை பொள்ளாச்சியில் நடந்தால், விச் இஸ் வேர் ஐ எம் ஃப்ரம். ஸோ பொள்ளாச்சியில் நடந்தால், அதுவும் ஒரு ஸ்கூல் செட்டப்பில் ஒரு டீச்சர் அந்த மாதிரி நடந்தால் இன்னுமே இந்த ட்ராமாட்டிக் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் படத்தில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் கொண்டு வரலான்னு சொல்லி ஸோ அப்படி இது பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டோரியோட ஒன்லைன் 2020 எழுதும்போதே இந்தியாவில் ஒரு ஸ்கூலில் ஒரு ஹை ஸ்கூல் டீச்சராக இருக்கிற ஒரு பர்சன் மாறுறாங்க அப்படிங்கிறது தான் ஒன்லைனாக இருந்துச்சு. ஆனால் ஆஸ் யூ செட், எனக்கு பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அந்த ட்ரான்சிஷனை இங்கே பண்ணி. ஸோ ஐ ட்ரை டு ஃபிகர் அவுட், இப்போது என்னோடய லைஃப்பில் நடந்த நிறைய ஈவெண்ட்ஸு அதெல்லாம் ஒருவேளை இந்தியாவில் இருந்தால் என்னெல்லாம் இது நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாட்ட போய் இந்த மாதிரி நான் பொண்ணாக மாற போகிறேன் அப்படின்னு, அடுத்த தீபாவளிக்கு ஊருக்கு வரும்போது நான் ஐ மீன் ஐ வாஸ் இன் த US தென், பொண்ணாக மாற போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, வாட் எவர் மேக்ஸ் யூ ஹாப்பி. ஆனால் இதே ஒரு ரெகுலரான ஒரு இந்தியன் மதர் அப்படி இருந்துச்சுன்னா அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் யோசிச்சு, தென் ஐ ட்ரை டு ஃபிகர் இட் அவுட். அந்த ஸோ எப்படி எழுதுனேன்னா, அந்த ஒன்லைன் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் ஐ ஹேட் ஃபிகர்ட் அவுட் தீஸ் ஆர் த மெயின் கேரக்டர்ஸ். அதை சுற்றி இந்த கேரக்டர்ஸ் இந்த ட்ரான்சிஷனுக்கு எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், there was one friend, எப்போவுமே சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டு, பிகாஸ் என்னோடய லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. நான் சியாட்டில் இருந்தப்போ ட்ரான்சிஷன் ஆகும்போது அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. ஸோ ஐ டுக் அவங்களோட எசன்ஸ் எல்லாம் எடுத்து அந்த ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் க்ரியேட் பண்ணேன். அதே ஆனால் அம்மாவும் அப்பாவும்
வெரி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா அந்த ஒரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி ரைட் பண்ணேன். ஸோ அந்த ஒன்லைன்லேருந்து மெயினாக அந்த கேரக்டர்ஸ் தான். கேரக்டர் ஸ்கெட்ச் எழுதுனதுக்கு அப்புறமா தான் ஸ்கிரிப்டே எழுதினேன். ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் எழுதிட்டோம்னா தென் யூ கேன் ரைட் த ஸ்க்ரீன் பிளே. அப்போது ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு எஸ்டாப்ளிஷ் இவங்க யார், இந்த லீட் ரோல் யார், என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் யார், அதுக்கப்புறம் அந்த ட்ரான்சிஷன் நடக்குது, அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க, இன் தி எண்ட் என்னாச்சு அப்படிங்கிறது தான் கதை. ஸோ தட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரைட்டிங். ஓகே. ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எப்படி இருக்குன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி யோர் லைஃப் ஸ்டைல், பட் இந்தியனைஸ் பண்ண ஒரு லைஃப் ஸ்டைல். எக்ஸாக்ட்லி. ஓகே. ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு மூவியாக எடுத்திருக்கீங்க. அண்ட் தட் இஸ் ஆக்சுவலி அ பியூட்டிஃபுல் தாட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் வந்துட்டு அங்கே அவ்வளோவா ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணலை, பட் இங்கே இருந்திருந்தா இந்த ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கணும்னு எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த ஜேர்னி போகும்போது என்ன நான் கேட்கணும் அப்படின்றேன்னு பார்த்தீங்கன்னா, லைக் அங்கே நீங்கள் வந்து ட்ரான்சிஷன் ஆகும்போது நீங்கள் சொன்னீங்க பேரண்ட்ஸ் வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. வாஸ் இட் த சேம் வித் எவ்ரி ஒன் அரவுண்ட் யூ தேர்? இங்கே யூஎஸில் கேட்குறீங்களா? நோ, நாட் ரியலி. நிறைய டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் யூஎஸில் இருக்கிறவங்களும் அவங்க என்ன சொல்கிறது, அவங்க வீட்டை விட்டு பேரண்ட்ஸ் கூட பேசாமல் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எங்கெல்லாம் வந்து இந்த கன்சர்வேட்டிவ் அந்த ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் இருக்கோ அங்கெல்லாம் தே ஆர் ஆக்சுவலி அகெயின்ஸ்ட் எனிதிங் லைக் திஸ். ஓகே. அது என்ன ஒன்றுனா, இப்போ இந்த கோஸ்டல் ஏரியாஸ், இந்த வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட் கோஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் சான் ஃப்ரான்சிஸ்கோ, நியூயார்க், சியாட்டில், அந்த மாதிரி ஏரியாஸ்லலாம் அந்த அந்த அட்மாஸ்ஃபியர் கொஞ்சம் ப்ரொக்ரெசிவாக இருக்கும். அதில் என்ன நடக்கும்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் ஒத்துக்காட்டியும் நீங்கள் படிக்கிறதுக்கோ இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ பெருசாக ப்ராப்ளம் ஒன்றும் இருக்காது. ஸோ தட் வாஸ் த சொசைட்டி இன் ஜென்ரல் இஸ் அ ப்ரொக்ரெசிவ் சொசைட்டி அந்த மாதிரி ஏரியாஸில். ஓகே. இதே நீங்கள் மிட் வெஸ்ட்னு சொல்கிற இடத்துல போனீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சஸ், கென்டக்கி, மிசௌரி, அந்த மாதிரி ஏரியாஸ்க்கெல்லாம் போனீங்கன்னா இந்தியாவை விட மோசம். அங்கே வந்து இந்த மாதிரி சொன்னீங்கன்னா உடனே உங்களை கன்வர்ஷன் தெரப்பி கூட்டு விடுவாங்க. They'll push you to a psychiatrist therapy and all because they think இது வந்து நம்ம ரிலீஜனுக்கு எதிரானது, இது வந்து இந்த ரொம்ப மாடர்னைஸ் ஆகி ரொம்ப கெட்டு போயிட்டாங்க பசங்க, அந்த மாதிரிலாம் நினச்சி இங்கேயாவது வந்து சரி வீட்டு விட்டு வெளில போய் எங்கேயோ போய் என்னவோ பண்ணி தொல்லைன்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் அப்படி விட மாட்டாங்க. they'll take you through to conversion therapy and all that. ஸோ எல்லா இடத்துலையுமே பேரண்டல் அக்செப்டன்ஸ் வந்து இன்னும் ரொம்பவே வந்து கஷ்டமான விஷயமா இருக்குது. என் பர்சனல் கேஸில் ஐ திங்க் ஐ எம் பிளெஸ்ட் டு ஹேவ் மை பேரண்ட்ஸ். ஆனால் இன்னும் அதாவது படிப்பு மட்டுமே அறிவு முதிர்ச்சிக்கான ஒரு இது நம்ம எங்கேயுமே சொல்லவே முடியாது, ரைட்? அது யூஎஸில் இருந்தாலும் இந்தியாவில் இருந்தாலும் அது மாதிரி தான். ஒரு டிரான்ஸ் விமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கரியர் வைஸ் அவங்களுக்கு வந்துட்டு 2 கேட்டகரிஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஜென்ரலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று உங்களை மாதிரி நல்லா படித்து கரியர் ஓரியன்டாக இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இன்னொரு சில பேர் வந்துட்டு எப்படி இருக்காங்கன்னா, இல்லை ஐல் பி இந்த எங்களுக்குன்னு கொடுத்துருக்க அந்த நார்மல் ஸ்டேஜில் இருக்கேன், நான் அந்த பாலியல் தொழில் பண்ணிக்கிறேன், இல்லாட்டி நான் வந்துட்டு வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாலியல் தொழில்னு கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது ரீசெண்ட் டேஸில் நெல்லையில் வந்துட்டு ஒரு இஷ்யூ நடந்துச்சு. இந்த பாலியல் தொழில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்காக அதுக்கு அகெயின்ஸ்டாக டிரான்ஸ் விமன் வந்துட்டு போராட்டம் பண்ணாங்க. அங்கே போலீஸ் வந்துட்டு லத்தி சார்ஜ் பண்ணாங்க அவங்க மேலே. ஸோ அந்த சிச்சுவேஷனை வந்துட்டு எனக்கு எப்படி பார்க்குறதுன்னு தெரியல. பிகாஸ் ஒரு பாயிண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னா, அங்கே விமன் வந்துட்டு என்ன சொல்றது ப்ரொடெஸ்ட் பண்ணலை, டிரான்ஸ் விமன் ப்ரொடெஸ்ட் பண்ணனால தான் லத்தி சார்ஜ் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சு. இன்னொன்று பாலியல் தொழில் வந்து பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு லா இவங்கெல்லாம் சொல்கிறாங்களோ அதனால லத்தி சார்ஜ் வந்துச்சு அப்படின்றாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ டிரான்ஸ் உமனா இல்லை வேறு யாருதாங்கிறத ஒரு நிமிஷம் வச்சுட்டு we'll talk about prostitution as a work to earn money. Some people say prostitution is the earliest profession, right? So it has been there ever since people were, right? Like ever since people originated, right? So to say அதாவது அவங்க ஒரு டிரான்ஸ் பீப்புள் வந்து இந்த பர்டிகுலர் தொழில் பண்ணக்கூடாது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஹேஸ் த ரைட் டு டூ தட். அது ஒன்று. இப்போ அந்த ப்ராஸ்டிடியூஷன்னா அது ஹூ கோஸ் டு தெம் மென், அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இங்கே இப்போ சோனாகாச்சிலையோ இல்லை மும்பையில் இருக்கிற ரெட் லைட் ஏரியாஸ்லேயோ இட் இஸ் ஆல்வேஸ் த விமன் who were actually also suffering even otherwise. இதெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணாமல் இட்ஸ் ஆல்வேஸ் த விமன் ஹூ ஆர் சஃபரிங். த மென் தட் கோ டு தெம் தே டோன்ட் கேர், தே ஜஸ்ட் ஹேவ் ஆல் த ஃபன் அண்ட் தே ஜஸ்ட் லைக் அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க, ரைட்?
ஸோ யூ ஹவ் டு see in that light. அதனால தான் நிறைய கண்ட்ரீஸ் ப்ராஸ்டியூஷனை லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு வரையறையெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி இருக்கணும். ஸோ தட் தே கேன் ஹெல்ப் வித் செக்ஷுவல் ஹெல்த், அவங்களோட மென்டல் ஹெல்த், அவங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் கொடுக்க முடியுங்கிறதுனால தான் நிறைய கண்ட்ரீஸ் வந்து ப்ராஸ்டியூஷனை லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. Okay. So to be able to solve this problem, it's a problem, as I said, not just for trans people, to the wider sex working community. Probably we should legalize prostitution. Adu one. When it comes to trans people doing that, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்வேஸ் என்ன சொல்லுதுன்னா 95% ஆஃப் த டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள் வீட்டை விட்டு ஓடி வந்து பெருசாக படிப்பெல்லாம் இல்லாமல் அப்படி இருக்கும்போது என்ன தான் ஜாப் பண்ணி அவங்க பண்ணணுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? வாட் கேன் தே ரியலி டூ, ரைட்? ஒன்று பெக்கிங் இல்லை செக்ஸ் ஒர்க்கு, வேறு என்ன பண்ண முடியும், ரைட்? ஆனால் அவங்கள வந்து ப்ராப்பராக ஒரு ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து மெயின் ஸ்ட்ரீம் கான்டெக்ஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரது கவர்மெண்ட்ஸும் என்ஜிஓவும் நம்மளை மாதிரி மற்ற சோஷியல் என்டிட்டிஸோட ஜாப். அதை சரிவர பண்ணாமல் வெறுமனே வந்து அவங்க இது செக்ஸ் ஒர்க் மட்டும் பண்ணுறாங்க, அதை நாங்கள் எதிர்க்கிறோம், ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்லாமல் இருக்கிற ப்ராப்ளமை திருப்பவும் பெருசு பண்ணுறதுல யாருக்கு என்ன லாபம் வரப்போகுது? மேபி யூ கெட் சம் பீப்புள் கெட் சம் நியூஸ் அவுட் ஆஃப் இட். அதை தவிர வேறு ஒன்றும் நடக்காதுங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஓகே, ஸோ யூ சேயிங் தட் ப்ராப்ளம்ல கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, பட் சொல்யூஷன்ல ஆமாம், எக்ஸாக்ட்லி ரைட். ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் பாலியல் தொழில், ஸோ நாங்கள் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட பேசினப்போ அவங்க எங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பாலியல் தொழில், அதாவது டிரான்ஸ் விமன் பாலியல் தொழில் பண்ணுறதுக்கு ரீசனே வந்துட்டு ஃபினான்ஷியலி எங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் இல்லை, அதனால தான் நாங்கள் அதை பண்ணுறோம். ஏன் அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றாங்க. பட் அட் த சேம் டைம் அது வந்துட்டு ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றாங்க. தென் வை சூஸ் த பெயின்ஃபுல் பாத்? வை கான்ட் யூ அக்செப்ட் யுவர் செல்ஃப் ஆஸ் யூ ஆர்? ஆஸ் யூ ஆர்னு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பொண்ணுன்னு சொல்ல வரீங்களா, இல்லை ஆண் உடம்புல இருக்கிற பொண்ணுன்னு சொல்ல வரீங்களா அப்படிங்கிறதான் கேள்வி, ரைட்? இப்போது அந்த ஆஸ் யூ ஆர்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது ஒரு வேளை பொண்ணு அப்படின்னு இருந்துச்சுன்னா வாட் டிஃபைன்ஸ் அ வுமன்? கன்வென்ஷனலாகவும் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் வாட் டிஃபைன்ஸ் அ வுமன் வித் சர்டன் ஜெனட்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ், சர்டன் ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம், ரைட்? இப்போது ஆண் உடம்புல இருக்கிற பொண்ணு அப்படின்னா தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். இப்போது நீங்கள் வந்து ஒரு வேளை நீங்கள் ஆணாக விரும்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட்? வாட் கைண்ட் ஆஃப் அ மேன் வுட் யூ வாண்ட் டு பி? அ ஃபங்க்ஷனிங் மேல், ரைட்? இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு மேன் ஆகணும்னு நினைக்கிறீங்க and assume you want to be with a woman for your life, எல்லாருக்கும் வந்து அந்த அட்ராக்ஷன், அந்த லவ், ரொமான்ஸு, லைஃபு, செக்ஸு it has to happen for everybody. அப்போ how will you go about it? நீங்கள் வந்து சரி எனக்கு இதுதான் இருக்குது நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் விட்டுருவீங்களா? that is not how it works, right? அது ஒன் ரீசன். ஒன்று வந்து என்ன மாதிரி ஆகணும்னு விரும்புகிறோமோ அதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், போத் ஃபிசிக்கல், ஜெனிட்டல், சைக்கலாஜிக்கல், அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதா தட் இஸ் த நார்ம். அதுதான் யூஷுவலாக நார்மலாக நடக்கிறது. அது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சொன்னீங்க நான் வந்து நம்ம எப்படி டு பி ஏபிள் டு ஆக்செப்ட் ஹூ வி ஆர், நம்ம எப்படி இருக்கமோ அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது வந்து டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளுக்கு மட்டுமே நம்ம சொல்ல முடியாது இல்லையா? இன் ஜென்ரல், do people always accept how they are? எல்லா விதமான ஃபேஷியல், காஸ்மெட்டிக்ஸ், சர்ஜரி, ட்ரீட்மெண்ட்ஸ் அது வந்து இப்போ இட் ஹஸ் பிகம் மோர் அண்ட் மோர் பாப்புலர், ரைட்? இப்போ நீங்கள் பொண்ணாக பிறந்துட்டீங்க, ஆனாலும் உங்களுக்கு வந்து மேபி யுவர் breast size is not, you're not happy enough with your breast size, you go get your breast surgery. You're not happy with your, facial structure, you get your bones, and சில பேர் கேள்விப்பட்டிருக்கேன், they actually raise their the thada bone, cheek bones and all to make it. People are always uncomfortable, insecure with who they are, right? And why would it be any different for a transgender person? They are also human beings. They also want to get to an ideal state, right? It is always like that. Ipo the other aspect is you're always uncomfortable with who you are, right? For example, இப்போ எனக்கு வந்து மேல் ஜெனிட்டல்ஸ் இருந்துச்சுன்னா ஐம் ஆல்வேஸ் அன்கம்ஃபர்டபுள் வித் ஹேவிங் those genitals, because நான் என்ன சொல்லலை, ஐம் ஜஸ்ட் ஜென்ரலி சேயிங் இஃப் ஐ எம் ஆல்வேஸ் அன்கம்ஃபர்டபுள், நம்ம ஐ வுட் ட்ரை டு
ஃபைண்ட் ஆல் பாசிபிலிட்டிஸ். எப்படி இதிலிருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆல் பாசிபிலிட்டிஸ். இப்போ ஐ ஹேட் மை சர்ஜரி when I was in Thailand. அது வந்து ஒரு 7 hour சர்ஜரி. அது இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு அ ஹார்ட் சர்ஜரி ஆர் லைக் அ பிரெயின் சர்ஜரி ஆர் அ bypass surgery or something like that. All possibilities of fatality and all that. But still I wanted to go through with that because ஏன்னா அதுக்கப்புறமா I think I'll feel much more like myself. This was actually a very clear picture அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் எனக்குன்னு இருந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்கலாம். பட் வென் யூஆர் டாக்கிங் வித் தி அதர் பர்சன் ஹூ இஸ் இன் தட் பர்டிகுலர் சிச்சுவேஷன், அப்போ தான் வந்துட்டு ஒரு மோர் கிளியர் பிக்சர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ தட் கிளாரிட்டி. தேங்க்யூ. அந்த ப்ரொசீஜர் நீங்கள் சொன்னீங்க மேம், ஹவு பெயின்ஃபுல் இஸ் தட்? பிகாஸ் அந்த டிகிரி ஆஃப் பெயின் வந்துட்டு வி கான்ட் ஃபீல் இட்ல, லைக் மென்னோ விமென்கோ வி கான்ட் ஃபீல் இட், பட் த ட்ரான்ஸ் விமென் ஆர் ட்ரான்ஸ் மென் பீப்புள் கேன் ஃபீல் தட். அந்த டிகிரி ஆஃப் பெயின் எவ்வளோ இருக்கும்? லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். Feltham Tamil Sangam presents Deepavali Kondattam 2024 on 27th October in London. Media partner Rednool.